ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தமிழ் வருஷப்பருப்போட ஸ்பெஷல் டிஷ் போலி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துருவின தேங்காய், 1 கப் துருவின வெல்லம், 1 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், 3/4 கப் கீ, 1 கப் மைதா மாவு மேல் மாவு பிசைகிறதுக்கு, கொஞ்சம் ஆயில், ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுடர். இப்போ வந்து இந்த 1 கப் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கடாயில் போட்டு நம்ம கொஞ்சம் செவக்க வறுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை செவக்க வறுத்தாச்சு. இப்போ வறுத்த கடலைப்பருப்பை இப்படி குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அளவு இதில் ஜலம் விட்டுட்டு 3 சவுண்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் இந்த கடலைப்பருப்பை. எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை இடுப்பு சட்டியில் போட்டாச்சு. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டாச்சு. இப்போ இதை மாதிரி வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நல்ல வெள்ளை வாடை போற அளவுக்கு கொதிக்க விட்டு வெள்ளை பாகு வைக்கணும். இது வெல்லம் நல்லா கொதிச்சு கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெள்ளை பாகை வந்து நம்ம வடிகட்டணும். ஏன்னா சில நேரம் வெள்ளத்துல மண் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அந்த மண்ணெல்லாம் போயிடும். இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு, துருவின தேங்காய், ஸோ கடலைப்பருப்பை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தேங்காவையும் போட்டுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு மிக்சியில இதை நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இப்போ பாகு வந்தாச்சு. அந்த பாகை வடிகட்டியாச்சு. அந்த வடிகட்டின பாகை இழுப்பச்சட்டியில் விடுறோம். இப்போ வந்து இந்த பாகு கொதிச்சோன்னா அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் இந்த பாகுல போட்டு கைவிடாமல் நல்லா கலரணும், கட்டி தட்டாமல். இப்போ நம்ம பூர்ணம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கைவிடாமல் கலரியாச்சு. கலரி இப்படி எடுத்து இப்படி போடும்போது திக்காக இருக்கணும். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த பூர்ணம் கலர்ற பூர்ணத்தோட போட்டுடணும். போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் போடணும். போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டு பூர்ணத்தை கலரணும். இப்போ இந்த பூர்ணம் கலரியாச்சு இல்லையா, இதை என்ன பண்ண போகிறோம், ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்க போகிறோம். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட் போலி ரெடி. சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க.